தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு மீட்பு போராட்டத்தை கையில் எடுத்திருக்காரு. இந்த போராட்டம் அப்படிங்கிறது வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு விடயமாக பதியப்படும் அப்படிங்கிறத மாற்றுக்கிறது கிடையாது. காரணம் என்னென்னா, முதல்ல அந்த கோட்டை நிகழ்வுக்கு பதிலாக அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல என்ன நடந்துட்டுருக்கு, அந்த கோட்டை இருக்கக்கூடிய அங்கே பக்கத்தில் இருக்க அந்த மாவட்டமான திருவண்ணாமலையில் தமிழர்களுடைய இடமாக இருப்பது தெலுங்கர்கள் வசமாக மாறியது எப்படி, முழுக்க முழுக்க அதற்கு அரசு துணை போகுதுங்கிறது அப்பட்டமாக நமக்கு தெரிகிறது. இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்ல போனால், திருவண்ணாமலை மாவட்டம் அப்படிங்கிறத பெயர் பலகையை மாற்றி அருணாச்சலம் அப்படின்னு மாதிரி பேருந்துகளிலே பயணப்படுறாங்க. அந்த அளவுக்கான விஷயத்தை இங்கே கவர்மெண்ட் அவர்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கு. ஏன்னா அவர்களுக்கு தமிழ் மீதும் தமிழர்கள் மீதும் எந்த ஒரு அக்கறையும் இல்லை. அதன் பிறகு அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் ஒன்று சேர்ந்து அதற்கு எதிராக குரல் கொடுத்த பிறகு அவர்கள் மீண்டும் திருவண்ணாமலைன்னு சொல்லி மாற்றியிருக்காங்க. சரி, இதை மாற்றினது யார் அப்படின்னு கேட்டால் அதற்கு இதுவரைக்கும் பதில் கிடையாது. அது ஏன் மாற்றியிருக்கிறார்கள், யார் மாற்றியிருப்பாங்கன்னு எல்லாருமே உங்களுக்கு தெரியும். அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏ யார் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். அதை திரும்ப திரும்ப சொல்லணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது. இப்போ விடயத்திற்கு வருவோம். அண்ணன் சீமான் அவர்கள் செஞ்சிக்கோட்டைக்காக களமிறங்கியிருக்காரு. என்ன நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீரப்பெரும்பாட்டன் கோனேரிக்கோன் கோட்டைக்கு மீட்பு போராட்டம் ஒன்று நடத்தணும்னு சொல்லிட்டு வீரத்தமிழர் முன்னணி முன்னெடுத்திருக்காங்க. இதற்கு அண்ணன் சீமான் அவர்கள் சிறப்புரையாற்ற அங்கே வராரு. ஆனால் இதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, யுனெஸ்கோ நிறுவனம் அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த சின்னங்களுக்கெல்லாம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சர்டிஃபிகேட் அவங்க கொடுக்குற அந்த விஷயம் இருக்குல்ல, அவங்க பார்த்திங்கன்னா நேரில் ஆய்வு செய்து கொடுப்பாங்க. அப்படி ஆய்வு செய்ததில் செஞ்சிக்கோட்டையை பார்த்து அவங்க பிரமிந்து போயிருக்காங்க. எப்படி இப்படி ஒரு கோட்டை ஒருத்தன் கட்டியிருக்காங்கிற மாதிரி ரொம்ப வியப்பாயிருக்காங்க. ஆனால் விடயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா இந்த விஷயத்தை அவங்களுக்கு கொடுக்கும்போது இதை சிவாஜி மன்னர், அதாவது நம்ம இல்லை மராட்டியர் சிவாஜி இருக்கார் பார்த்தீங்களா, அவருடைய ஆட்சி காலத்தில் ஒரு 30 வருஷம் இங்கே ஆண்டிருக்கார், அவர் தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி அவர்களே பார்த்திங்கன்னா ஒரு கட்டுக்கதையை கட்டி அப்படியே கொடுத்து யுனெஸ்கோ நிறுவனம் அவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழ் கொடுக்குறாங்க. ஆனால் அது கோனேரிக்கோன் கோட்டை செஞ்சிக்கோட்டைன்னு கொடுக்குறதுக்கு பதிலாக அந்த செஞ்சிக்கோட்டைங்கிறத ஆண்டவர் சிவாஜி மன்னர் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கும்போது தான் இதற்கு மிகப்பெரிய எதிர்ப்பு வருகிறது. தமிழர் கோட்டைக்குள்ளே இந்த மராட்டியனுடைய வேலை என்னன்னு சொல்லிட்டு ஏற்கனவே பல இடங்களில் அண்ணன் சீமான் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காரு. மீண்டும் பார்த்திங்கன்னா வரும் ஆவணி 1, அதாவது 17/8/2025 ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி அளவில் அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு மாபெரும் போராட்டத்தை இதற்காக முன்னெடுக்க இருக்கார். மானத்தமிழர்கள் அனைவரும் நிச்சயம் இதற்காக மறவாமல் கூடணும் அப்படிங்கிறத இந்த காணொலி வாயிலாக நம்ம தெரிவிச்சுக்கிறோம்.